அவங்களோட பேர் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ்க்கு ஏன் கொண்டு வந்திருக்காங்க. இதை எதுக்கு வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன்னா 1885 தான் ஒரு முக்கியமான கட்சியை வச்சு நம்ம வந்து எதிர்க்க ஆரம்பிச்சோம். அதுதான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்ல என்ன செஞ்சாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட். சரி, ஓகே, நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா 16ல இருந்து 60 வரைக்கும் மாத்துறாங்க. ஸோ வெல்கம் பேக் டு தி ரெட்ரோ சீரீஸ் ஆஃப் உஸ்தாதின் அகாடமி. நம்ம ரெட்ரோ சீரீஸில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து வங்க பிரிவினை அப்படின்ற டாப்பிக்கை வந்து நல்லாவே வந்து எக்ஸாம் ஓரியன்டாக வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன். அது எப்போ நடந்துச்சுன்னா 30 டிசம்பர் 1906 வருஷத்தில் வந்து இந்த முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆனதை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 2 முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து சூரத் பிளவு, இன்னொன்று வந்து மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ், அதாவது 1909 1909 வரப்பட்ட இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இது பற்றின ஒரு 2 முக்கியமான எக்ஸாம் ஓரியன்டான டாபிக்ஸ் தான் வந்து இந்த ரெட்ரோ சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூரத் ஸ்பிளிட்டு, அது போக இந்த மின்டோ மார்லே, இது ரெண்டும் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். எஸ், எக்ஸாம் ஓரியன்டாக இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1907 தான் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் வந்து 2 பிரிவில் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒன்று வந்து மாட்ரேட்ஸ், அதாவது மிதவாதிகள் அப்படின்னு வந்து சொன்னோம். இரண்டாவது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி 2 குழுக்களாக வந்து பிரிந்ததை நம்ம வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 1906 முக்கியமாக வந்து முஸ்லீம் தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து தனி தொகுதிகள் வேணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கையும் வைக்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையுமே ஒரு கதை வடிவிலையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் எக்ஸாம் ஓரியன்டாக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற 2 விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்லைடில். ஸோ நம்ம ஸ்லைடில் வந்து 1905 வங்க பிரிவினை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தோம். சுதேசி இயக்கம் பற்றி பார்த்தோம். அண்ட் அதில் வந்து முக்கியமாக இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது வஉசியால் கொண்டு வரப்பட்ட இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1907 சூரத் பிளவு வந்து ஏற்படுது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. 1909 மின்டோ மார்லே ரிஃபார்ம் அப்படின்னு வந்து ஒன்று வந்து கொண்டு வரப்படுது. ஸோ இந்த மின்டோ மார்லே இவங்க 2 பேர் யாரு, அவங்களோட பேர் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ்க்கு ஏன் கொண்டு வந்திருக்காங்க, இதை எதுக்கு வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த சூரத் பிளவில் வந்து நடக்கும்போது யார் வந்து ஐஎன்சி, அதாவது இந்திய நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க, இதுக்கு ஏன் வந்து யார் முக்கிய காரணமாக இருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் பிரியுது. பட் இது பிரிகிறதுக்கு முன்னாடி இங்கிட்டு வந்து ஏன் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து ஏன் ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க, இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கான அடுத்த ஸ்லைடில் போய் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1985 எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு. ஓகே, 1885 அதுக்கு முன்னாடியும் வந்து பல போராட்டங்கள் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் வந்து அது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு உதவியாக இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 1885 தான் ஒரு முக்கியமான கட்சியை வச்சு நம்ம வந்து எதிர்க்க ஆரம்பித்தோம். அதுதான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதில் போக போக வந்து 3 பிரிவுகளாக பிரித்தோம். 1907 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தீவிர தேசியவாதிகள் அவங்களோட பங்களிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகுது. அப்போ 2 விதமாக வந்து பிரிகிறாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள், இன்னொன்று வந்து தீவிர தேசியவாதிகள். இவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. அதில் வந்து முக்கியமான காரணங்களாக பாருங்கள் 2 பேருக்குள்ள வித்தியாசங்க. ஒன்று வந்து சிந்தனைகளில் வந்து 2 பேருமே வந்து வேறுபடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான சிந்தனைகள் சொல்கிறேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். 1906 வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 4 தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கும். அது 2க்குமே வந்து 2 பேருமே வந்து ஓகே, நம்ம இந்த 4யுமே கொண்டு வர்றது தான் கரெக்ட் அப்படின்னு வந்து 2 பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அதோட அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க வந்து இதை நம்ம இப்படி தான் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது, நம்ம இல்லை நீங்கள் இப்படி கொண்டு போனால் அதுக்கு வேலைக்கு ஆகாது, நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு பக்கம். இவங்க 2 பேரோட சிந்தனைகளும் வேறுபடுது. அது எல்லாத்தையுமே விவரமாக அடுத்து பார்ப்போம் வரப்போகிற ஸ்லைடில். அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1907 சூரத்தில் நடக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாக்பூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடக்க வேண்டியதாக இருந்தது. இந்த நாக்பூர் அப்படின்ற காங்கிரஸோட மீட்டிங் நடக்க வேண்டிய அந்த மீட்டிங் எடுக்க வேண்டிய இடத்துல யார் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திலக் அவர்கள் வந்து அங்கே போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமையுது. அப்போ திலக் யாருன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்.
தீவிர தேசியவாதிகளில் ஒரு முக்கியமான தலைவர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மிதவாதிகள் என்னன்னா அங்கே வச்சோன்னா கண்டிப்பாக வந்து தீவிர தேசியவாதிகள் கட்சி தான் கூட்டம் தான் வந்து ஜெயிச்சிரும். ஸோ நம்ம இதை வந்து சூரத்துக்கு மாற்றிடுவோம். ஏன்னா சூரத்து தான் வந்துட்டு அவரோட ஹோம் கிரவுண்ட். யாரோடது? திலக்கோடது. திலக்கோட அந்த ஹோம் ரூல்லே வந்து அவளால் வந்துட்டு அதை வந்து அவளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அங்கே வந்து அவர் யார் வந்து அந்த ஒரு பிறப்பிடத்திலே வந்து அவங்க வந்து போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திலக்கால வந்து அவரால் வர முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மாடரேட்ஸ், அதாவது மிதவாதிகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிஹாரி போஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா போஸ் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐஎன்சியோட தலைவராக வந்து 1907 சூரத்தில் வந்து இருப்பார் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சூரத் ஸ்பிளிட் நடக்கும்போது சூரத்தில் ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ராஷ் பிஹாரி போஸ். ராஷ் பிஹாரி போஸ் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 ரீசன்ஸ் பார்த்தோம். அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிந்தனைகளோட வித்தியாசம், இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க மிதவாதிகள்னா, ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்தை நம்பினர். ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஆங்கிலேயர்களோட நிர்வாகத்தை வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்களோட ஒத்துழைமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள வந்து நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற செகண்ட் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஆங்கிலேயர்களுக்கு கீழே நமக்குன்னு ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கு செல்ஃப் ரூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுய ஆட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க என்னன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள். ஸோ அப்படிப்பட்ட இவங்களோட கொள்கைக்கு அவங்க என்ன மாதிரியான செயல் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து அதிகாரங்களில் இந்தியர்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன மாதிரியான முறை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறையை வந்து ஃபாலோ பண்ணணும், சிவில் உரிமைகள் அவர்களுக்கு வந்து கிடைக்கணும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பில் வந்து அவங்க வந்து வாதம் செய்வதற்கும் அவங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எதிராளி அதாவது தேசியவாதிகளுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க போராட்டங்கள் பண்ணலை பெருசாக. அதாவது எதிர்த்து போராட்டங்கள் வந்து பெரிய விதத்தில் அவங்க பண்ணாமல் அவங்க வந்து லா ஃபாலோ பண்ணி தான் வந்து பண்ணணும் அப்படின்ற கான்செப்டில் வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா துணிச்சலான பேச்சுகள். இன்னொன்று இவங்க அதோட முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா துணிச்சலான பேச்சுகள், இன்னொன்று வந்து போராட்டங்கள். ஸோ இதுலேயே அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து எனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும், எனக்கு சுதந்திரம் தான் வேணும்னு சொல்கிறது வந்து இந்த தேசியவாதிகள். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, எனக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள் வந்து லா ஃபாலோ பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து எங்களோட சுதந்திரத்தை கூட இல்லை அவங்களுக்கு கீழே ஒரு சுய ஆட்சியை வந்து நாங்கள் அடைவோம் அப்படின்னு வந்து சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள். ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக வந்து அமையுது. அடுத்து பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 4 தீர்மானங்கள் வந்து கொண்டு வராங்க. அந்த தீர்மானங்கள் வந்து 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரோட பார்வையும் வந்து வேறையாக இருக்குது. இவங்க இப்படின்றாங்க, இவங்க இப்படின்றாங்க. அதுக்கான அர்த்தத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு தீர்மானங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பு, அதாவது பாய்காட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட பொருட்களை மட்டும்தான் வந்து நம்ம வந்து பாய்காட் பண்ணணும், புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட இருந்து புறக்கணிக்கணும். அது அவங்களோட பொருட்களாக இருக்கலாம், அவங்களோட சர்வீஸாக இருக்கலாம், அவங்க கொடுக்குற சாப்பாடாக இருக்கலாம், அவங்க கொடுக்குற டாக்ஸேஷனாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது யாருன்னா தீவிர தேசியவாதிகள். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தா 1905 நடந்த சுதேசி இயக்கம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிதவாதிகள் அதை வந்து வங்காளத்திற்குள்ளேயே வந்து வச்சுக்கணும், வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே அதாவது பெங்காலுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து இதுக்கான ஒரு போராட்டம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிர தேசியவாதிகள் ரொம்பவே வந்து தீவிரமாக இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வஉசி அவர்கள் வந்து சுதேசி நீராவி கப்பல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின எல்லா வீடியோஸும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ், சுயராஜ்யம், ஆங்கிலேய அரசுக்குள். அதாவது ஸ்வராஜ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலேயருக்கு கீழேயே வந்து நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு சுய ஆட்சியை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே இது சுயராஜ்யம் அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சூரத் ஸ்பிளிட், அதாவது எதற்காக 1907 வந்து சூரத் இதில் வந்து ஒரு பிளவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது 4 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். வச்சா மட்டும்தான் அந்த மெயின்ஸில் வந்து நீங்கள் ஒரு கரெக்டான முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். இது மெயின்ஸ் ஓரியன்டாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து வந்து எஜுகேஷன், அதாவது கல்வி.
அதாவது மேற்கத்திய கல்வி அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி முறைகள், அதாவது இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஆங்கிலேயர்களோட கல்வி முறையை வந்து ஃபாலோ பண்ண வேணாம், நமக்கு நம்மளே ஒரு பாடசாலைகளை உருவாக்கி அதுலேருந்து நம்ம வந்து நம்மளோட இந்தியர்களுக்கு வந்து சொல்லி தருவோம், பாடங்களை நம்ம சொல்லுவோம். இதுக்கு மேலே இந்தியன் எஜுகேஷன் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணணும், ஆங்கிலேயர்களோட எஜுகேஷன் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம், செகண்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து தீர்மானங்களோட வித்தியாசத்தை பற்றி பார்த்தோம். இப்போ மூணாவதாக வந்து இந்த லீடர்ஸ், அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 1907 வந்துட்டு எங்கே நடக்க வேண்டிய காங்கிரஸ் மீட்டிங் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேருந்து சூரத்துக்கு வந்து கொண்டு வராங்க. ஏன்னா நாக்பூரில் திலக் அவர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர். ஸோ அதை வந்து ஜெயிச்சிடக்கூடாது, அதுக்காக மிதவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராஸ்பிகாரி போஸை தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நாக்பூர்லேருந்து சூரத்துக்கு கொண்டு போகிறாங்க. சூரத் யாரோட இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட திலக் அவர்களோடது. ரூல் என்னன்னா அவங்கவுங்க இடத்துல வந்து போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அந்த கான்செப்ட் படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திலக் அவர்கள் வந்து போட்டியிட முடியல. ஆஃப்டர் ஆல் கடைசி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனால 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய மோதலில் போய் முடிஞ்சு கடைசியாக வந்து சூரத்தில் ஒரு பிளவு ஏற்படுது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி. இது ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1907. அதே மாதிரி 1906 வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. 1906 வந்துட்டு சிம்லா டெபுடேஷன் அப்படின்னு ஒரு சம்பவம் வந்து நடக்குது. இதை வந்து யார் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா அக்கா கான் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு முஸ்லீம் தலைவர். அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பல முஸ்லீம்களை சேர்த்துட்டு எங்களுக்கு தனியாக வந்து கட்சி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போராட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து ஃபார்ம் ஆகுது. இதையும் நம்ம வீடியோஸில் பார்த்தாச்சு. ஸோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களால் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை வந்து உங்களால் படிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி 2 பார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதில் இருக்கிற 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வாங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த போராட்டத்தோட ஒரு உச்சக்கட்டம் தான் நம்ம என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மின்டோ மார்லே சீர்திருத்தங்கள் அப்படின்றதுல வந்து அதுக்கு முக்கியமாக வந்து இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909, அதாவது 1909 கொண்டு வரப்பட்ட இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். ஸோ இந்த மின்டோ யாரு, மார்லே யாரு? ஸோ இந்த மின்டோ மார்லே அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்டோன்றவர் வந்து விஸ்ராய், அந்த இந்தியனோட விஸ்ராய். அதே மாதிரி மார்லே அப்படின்றவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டாக வந்து இருக்காரு. ஓகே, சரி, இந்த மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸில் என்ன செஞ்சாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட். இது எதுக்காக இதை கொண்டு வராங்க, சும்மாவாக கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முக்கியமாக 2 பேர் வந்து முக்கியமாக காரணம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1906 ஆகா கான் தலைமையில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா பிரதிநிதி, அது நம்ம எல்லாருக்குமே வந்து படிச்சிருந்தோம், சிம்லா டெபுடேஷன்னு. இப்போ தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவர் வந்து எனக்கு தனி கட்சி வேணும், முஸ்லீம்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேணும்னு ஒன்று. இந்த பக்கம் இவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், கோபாலகிருஷ்ண கோகலே அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு சுய ஆட்சி அமைப்பு வேணும் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது 2 கோரிக்கையும் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து லண்டனில் போய் மார்லே, அதாவது செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு வந்து அவரோட கான்செப்ட் வந்து வச்சோன்னே இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். இந்த 1909 ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த 1909 ரிஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த 1909 அதாவது மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர தீர்மானங்கள் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 1892, 1861 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 92, அதுக்கப்புறமா இப்போ வந்து 1909, இது மாதிரி 3 கவுன்சில்ஸ் ஆக்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து பிரிவடைஞ்சிக்கிட்டே வருது. இதில் என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன்று வந்து சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், சென்டர் இருக்கும், ஒன்று ஸ்டேட் இருக்கும். அப்போ சென்டர் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஸ்ராய் அவர்கள் வந்து இருக்காங்க. மத்திய அரசு கீழே வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஸ்ராய் அவர்கள் வந்து இருக்காங்க. விஸ்ராய்க்கு கீழே வந்துட்டு மத்திய செயற்குழு அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மத்திய சட்டசபை குழு அப்படின்னு வந்து 2 இருக்காங்க. இவங்க வந்து சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. இதை வந்து அவங்க வந்து செயல்முறை கொண்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி ப்ராவின்சஸ், அதாவது மாகாணங்கள், அதுக்கு கீழே வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் அவர்கள் வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட். அவர் கீழே வந்துட்டு
வெறும் சட்டசபை மட்டும்தான் இருக்காது, மாகாண சட்டசபை மட்டும்தான் வந்து இருக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செயற்குழு வந்து முழுக்க முழுக்க விஸ்ராய் கீழே தான் வந்து இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ இவர் வந்து சட்டசபை கொண்டு வந்தாலும் அது யார் வந்து செயல்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா விஸ்ராய்க்கு கீழே இருக்கிற இந்த செயற்குழு மட்டும்தான். அண்ட் அவர் கொண்டு வரப்போட அந்த சட்டத்தையும் வந்து யாரால் மாற்ற முடியும்? கவர்னர் கொண்டு வரதை விஸ்ராயால் மாற்ற முடியும். இந்த சட்டம் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து எப்படி வந்து இந்த மாகாணங்கள் வந்து ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட். 1757 கொண்டு வரப்பட்ட இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து எவால்வ் ஆகி 1909 வந்து இருக்குது. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் நெசசரியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் குரூப் 1க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் வந்து இந்த மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸில் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு மத்திய சட்டசபை நம்ம பேசியிருப்போம். சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது விஸ்ராய் கீழே இருக்கிற சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 மெம்பர்ஸ்லேருந்து 60 மெம்பருக்கு வந்து மாற்றுறாங்க. ஏன் அதை வந்து மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம்னா எங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து வேணும், இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா 16லேருந்து 60 வரைக்கும் மாற்றுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மாகாண சட்டசபைக்கு வந்து எண்ணிக்கைகள் வந்து அதிகரிக்கப்பட்டது. இன்னொன்று மாகாணத்துலேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மாறும். ஸோ அது தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். மத்திய சட்டசபை 16லேருந்து 60க்கு வந்து மாற்றப்பட்டது. செகண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய செயற்குழுவில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியரையும் வந்து வச்சதில்லை. அதில் முதல் இந்தியராக யாரை வந்து வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரா பிரசாத் சின்ஹா அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து கொண்டு வராங்க, செயற்குழுவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான 1 மார்க். கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில், இனிமேல் கேட்குறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மூணாவது வந்து இந்த செப்பரேட் எலக்ட்ரேட், தனி தொகுதிகள் முஸ்லீம்களுக்கு. ஸோ இப்போ இந்த தனி தொகுதிகள் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 100 சீட் இருக்குது. அந்த 100ல் வந்து 20 சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணி விட்ருவாங்க, அவ்வளோதான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு. அந்த முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இது ஒரு ஜஸ்ட் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த முஸ்லீம்ஸை யார் வந்து ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணாங்கன்னா அதுவும் வந்து முஸ்லீமால தான் வந்து எலெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கொண்டு வரப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா த செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், அதாவது தனி தொகுதிகள் முஸ்லீம்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்ல வந்துட்டு யாருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் ப்ராவின்சஸ், அதாவது மாகாணத்தில் வந்துட்டு இந்தியர்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து கொடுக்குறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு முக்கியமானது. பட் என்னதான் வந்து மாகாணத்தில் வந்து நம்ம மெஜாரிட்டியாக இருந்தாலும் கடைசி யார் வந்து சென்ட்ரலில் வந்து அதிகமான மெஜாரிட்டியில் இருக்காங்கன்னா ஆங்கிலேயர்கள். ஸோ இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ரிஃபார்மாக தான் வந்து அது வந்து பார்க்கப்படுது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டது என்னன்னா சுய ஆட்சி கேட்டிருந்தோம், செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கேட்டிருந்தோம். அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஒரு சைடு முஸ்லீம்ஸ் வந்து ஒரு சைடு தாக்குறாங்க, ஒரு சைடு ஐஎன்சியில் வந்து தாக்குறாங்க. ஸோ இதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். இதில் இந்த மின்டோன்றவர் விஸ்ராய், மார்லேன்றவர் வந்துட்டு செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சீரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா சத்தியகிரகா, காந்திஜி அவர்கள் செய்த சம்பாரன் சத்தியகிரகா, கேதா சத்தியகிரகா, அகமதாபாத் சத்தியகிரகா, அது மட்டும் இல்லாமல் லக்னோ பேக்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரியான ரெட்ரோ சிட்டிஸ் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உஸ்தாதின் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.